வெல்கம் டு தாஸ் பியூட்டி ரெசிபி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தலையில் உள்ள பேன், ஈறு, பொடுகெல்லாம் ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு ஹேர் ஆயில் நம்ம வீட்டில் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஹேர் ஆயில் பண்ணுறதுக்கு நம்ம ரெண்டே பொருட்கள் தான் எடுத்துக்க போகிறோம். ஒன்று வந்து தேங்காய் எண்ணெய், இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிச்சனில் நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இந்த பொருளில் பார்த்தீங்கன்னா மருத்துவ குணங்கள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, மிளகு பார்த்திங்கன்னா நம்மளோட கிச்சனில் எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு பொருள் தாங்க. இந்த பொருளை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி வந்து நம்மளோட தலையில் உள்ள பேன், ஈறு, பொடுகெல்லாம் வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி வந்து 2 பேர் யூஸ் பண்ணுற மாதிரியான ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ இதுக்காக வந்து ஒரு 20 மிளகு அளவுக்கு நான் வந்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு ஆளுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10 மிளகு மட்டும் எடுத்துக்கோங்க போதும். இப்போ இந்த மிளகை வந்து நம்ம நல்லா வந்து பொடிச்சிக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட வந்து மிளகு பவுடராக தான் இருக்குது, ஏற்கனவே நீங்கள் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதையே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வெறும் மிளகோட பவுடர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த மிளகை வந்து நம்ம நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இதை ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம பொடிச்ச இந்த மிளகு கூட வந்து நம்ம வந்து ஆயில் சேர்க்க போகிறோம். தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயாக வாங்கி வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ தேங்காய் எண்ணெயும் மிளகு பவுடரையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஆயிலை வந்து நம்ம வந்து ஹீட் பண்ண போகிறோம். ஹீட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா டைரெக்டாக நம்ம அடுப்பில் வச்சு அப்படியே ஹீட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து ஹீட் பண்ண போகிறோம். இதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் வந்து சுடு தண்ணீர் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இந்த ஆயிலை வந்து அப்படியே வச்சுக்கலாம். நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா ஆயிலை வந்து டைரெக்டாக அடுப்பில் ஹீட் பண்ணி வந்து யூஸ் பண்ணவே கூடாது. உங்களுக்கு முடி கொட்டாமலே இருந்தால் கூட நீங்கள் அந்த மாதிரி டைரெக்டாக அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணி யூஸ் பண்ணுற ஆயிலால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆகும். அப்படி ஒருவேளை உங்களுக்கு வந்து ஆயில் ஹீட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தட்லேயே வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னு லைட்டாக வந்து உங்களோட கையால் வந்து தொட்டு பாருங்கள். நம்மளோட கை வந்து பொறுக்கிற சூட்டில் வந்து இருக்கணும். இப்போ இந்த ஆயில் பார்த்திங்கன்னா நல்லாவே ஹீட் ஆயிடுச்சு. என்னோடய கை வந்து பொறுக்கிற சூட்டுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த ஆயிலை எடுத்து நான் தனியாக வெளியில் வச்சிடுறேன். இப்போ இந்த ஆயில் வந்து நல்லா கூலானதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. இந்த வெதுவெதுப்பான சூட்டோடையே நம்ம வந்து ஹேரில் வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த ஆயிலை முடியில் மட்டும் இல்லை, நம்மளோட முடியோட வேர்க்கால்கள்லையும் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். ஹேரை வந்து ஒவ்வொரு பார்ட்டிஷனாக எடுத்து நல்லா ஆயில் வந்து ஸ்கல்ஃப்லலாம் படுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். இந்த ஆயிலில் நம்ம பெப்பர் சேர்த்துருக்கறனால முடி கொட்டுமோ அப்படின்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு ஏற்கனவே முடி கொட்டிகிட்டு இருக்குது அப்படின்னா இந்த ஆயில் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். முடி கொட்டவே கொட்டாது. இந்த ஆயிலில் விட்டமின் இ இருக்கிறதுனால நம்மளோட ஹேர் வளர்ச்சியை வந்து நல்லாவே அதிகப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பொடுகு தொந்தரவு அதிகமாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இந்த ஆயிலை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பொடுகே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பேன் தொந்தரவு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் இந்த ஆயில் யூஸ் பண்ணும்போது பேன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். பேன் குறைஞ்சிருச்சு அப்படின்னாலே ஈறு தொந்தரவு வந்து நமக்கு இருக்காது. ஆயில் அப்ளை பண்ணதும் அப்படியே விட்டுறாதீங்க. நல்லா சீப்பால் வந்து நல்லா சீவி விடுங்க. சீவி விட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா ஹேரை வந்து கொண்டு போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆயிலை வாரத்துக்கு 2 தடவை இல்லை 3 தடவை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தலையில் உள்ள பேன், ஈறு, பொடுகு தொல்லையெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஹேரோட வளர்ச்சியை அதிகப்படுத்துறதுக்கும் இந்த ஹேர் ஆயிலை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே வந்து சேரும். என்னோட இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.